அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். நிலையத்திற்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பழுதானால் உடனடியாக பழுது நீப்பது, வேகமாக பழுது நீத்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அது 65 கோடி ரூபாய் நிதியிலே பொழுது கோயம்புத்தூர் செய்கின்றது. படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டமாக கொண்டு வரப்படும். இந்த இயற்கை பேரிடர் காலங்களில் இந்த உயரழுத்த மின் கம்பிகளில் புதைவட மின் கம்பிகளை மாற்றுவதற்கான திட்டங்கள் இருக்குதா சொன்னீங்க. குறிப்பாக கடலூர், வேதாரண்யம், நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் 360 கோடி ஒதுக்கி இருக்குதா உங்களுடைய பதில்களில் இருக்கு, கொள்கை குறிப்பு இருக்கு. குறிப்பாக வட சென்னை முதல் மயிலாப்பூர் வரை அந்த திட்டங்கள் செயல்படுத்துறதா சொல்லியிருந்தீங்க. அந்த திட்டத்துடைய அம்சம் என்ன? மழை காலங்களில் இப்போ நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பகுதியும் அதே கடலூர் பகுதியும் அடிக்கடி பாதிக்கப்படுகின்ற பகுதி. வெள்ளம் என்று சொன்னாலே அந்த 2 பகுதியிலும் அதிகமாக பாதிக்கின்றது. அதனால் மின்தடை ஏற்படுகின்ற போது 2 நாட்கள் 3 நாள் கூட ஆகிவிடுகின்றது. மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லாமல் போய்விடுகின்றது. அதை எண்ணி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த பகுதியில் புதைவிடமாக கொண்டு வர வேண்டும் என்று. அதற்காக உலக வங்கியில் நிதியுதவி கேட்டோம். 360 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த வேளாங்கண்ணி பகுதியிலும் கடலூர் பகுதியிலும் பணிகள் மேற்கொள்வதற்கான நடைமுறைகள், டெண்டர்கள் விடப்பட்டிருக்கின்றது. அது கூடிய விரைவில் நடைபெறும். அதே போல எந்த ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் பெரிய மாநிலத்திலிருந்து தான் மயிலாப்பூர் எஸ்எஸ்க்கு அந்த மின்பாதை வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதி பாதி பகுதி ஓவர்ஹெட் பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு புயலின் காரணமாகவோ வெள்ளத்தின் காரணமாகவோ பழுதடைந்து விட்டார் என்று சொன்னால் ஒரு நாள் கூட முழுமையாக ஆகிவிடுகிறது. இப்போ சமீபமாக கூட ஒரு மாதத்திற்கு முன்பாக இப்படி ஒரு கண்டக்டர் கட்டாய் விழுந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் வடசென்னை பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டது. அது முழுமையாக பாதிக்கப்படாமல் சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதற்காக புதைவெடி வழியாக போடுவதற்கு 2567 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு கேட்டு பெற்றிருக்கின்றோம். அந்த பணியும் தொடங்க இருக்கின்றது. இன்றைய விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் குறிப்பிடும்போது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் 1,07,000 கோடி மின் திட்டங்களுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதா சொன்னாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட நிலை என்ன? நான் அதை சட்டமன்றத்திலேயே பதில் சொன்னேன். 1,07,000 கோடி வந்தது உண்மை. அது நாங்கள் போடுகின்ற போது, அந்த ஒப்பந்தம் போடுகின்ற போது ஃபெசிலேஷன் சொல்வார்கள், அதாவது சலுகை மட்டும் என்னென்ன நாங்கள் செய்து கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் என்று எம்ஓஇ போட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் நீங்கள் தமிழ்நாடு அரசே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகை மாநிலமாக இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக அந்த மின்சாரம் வாங்குகின்ற நிலைமையில் இல்லை. நாம் இன்னும் புதிதாக 20,500 மெகாவாட் வரை போடுகின்றோம். அதனால் அவர்களுக்கு மாற்று வழி ஏற்பாடு செய்திட வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கைகள் இறங்கி இருக்கின்றோம். நிச்சயமாக அந்த 1,07,000 கோடி முதலீட்டில் வருகின்ற அந்த மின்சாரத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கும். இன்றைய உங்களுடைய மின்துறை அறிவிப்புகளில் மிக முக்கியமான அறிவிப்பு அம்மா பசுமை கிராமம். அந்த திட்டத்தோடைய அம்சங்கள் என்ன? ஒரு கிராமத்தில் கிடைக்கின்ற அந்த வேஸ்ட்டுகள் எல்லாம் வைத்து அங்கேயே மின்சாரம் தயாரித்து அந்த கிராமத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் அது மின்சார வாரியத்திற்கு கொடுத்து அதன் வாயிலாக அந்த கிராமத்திற்கு முழுமையாக இலவசமாக கொடுக்கின்ற வகையில் அந்த திட்டத்தை அமைத்திருக்கின்றோம். அது ஒவ்வொரு கிராமத்திலும் கிடைக்கின்ற வேஸ்ட், அதாவது காய்கறி வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, குப்பையாக இருந்தாலும் சரி, இது போன்ற வேஸ்ட்டுகளை வைத்து தயாரிக்க வேண்டும் என்பதுதான் திட்டத்தின் நோக்கம். இது எந்த கிராமங்களில் சார் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு? எதுவும் இருக்கா? இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்கிறோம். இனிமேல் தான் செலக்ட் பண்ணி எந்த கிராமத்தில் எவ்வளவு காய்கறிகள் வேஸ்ட் வருகிறது, மற்ற வேஸ்ட் எவ்வளவு வருகிறது என்பது ஆராய்ந்து முடிவெடுக்கும். உங்களுடைய மற்றொரு முக்கியமான துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை. அதில் குறிப்பாக இந்த மதுபான கடைகளில் குடியிருப்பு வாசிகள் தொடர்ச்சியாக அந்த போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? குடியிருப்பு, அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம் கடை இருக்கின்றது. குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் இந்த பகுதியில் கடை வேண்டாம் என்று சொன்னால் மக்களுடைய கோரிக்கை செவிசாய்க்கின்ற அரசாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இருக்கு. உடனடியாக அது மாற்றப்படும். மதுவிலக்கு பற்றி தமிழக